நாங்க மார்னிங்கே தூத்துக்குடியில ரீச் ஆயிட்டோம். நெறைய பேர் ஏரல் தான் அதிகமா பாதிக்கப்பட்ட பகுதி. அங்க போங்கன்னு சொல்லியிருந்தீங்க. போற வழியில நெறைய பேர் மறியல் பண்ணதுனால, அங்கேயே 1 ஹவர் நாங்க வெயிட் பண்ற மாரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஆறுமுகன் ஏரின்ற ஏரியாவுக்கு போயிட்டு, அங்க தான் நமக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வாங்குனோம். நீங்க கொடுத்த காசுல என்னெல்லாம் வாங்குனோம்னா, 500 வாட்டர் பாட்டிலு, 400 பால் பாக்கெட்டு, 1/2 கிலோ ரவா பாக்கெட் 400, ரூ. 10 மேரிகோல்டு 400, ரூ. 10 மில்கி பிக்கிஸ் 400, மேகி பாக்கெட் 400. இது இல்லாம உமன்ஸுக்கு நாப்கின் 100 பீஸ் வாங்கியிருந்தோம். அது அப்படியே 1/2 கிலோ ரவா பாக்கெட் 1, மேரிகோல்டு 1, மில்கி பிக்கிஸ் 1, மேகி 1, பால் பாக்கெட் 1 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் ஒவ்வொரு பீஸ் போட்டு அதை அப்படியே தனித்தனியா பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எடுத்து கொடுக்கக்குள்ள கொஞ்சம் ஈஸியா இருக்கணும்னு சொல்லிட்டு 400 பீஸையும் தனித்தனியா பேக் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சுட்டு ஏரலுக்கு கிளம்பிட்டோம். போற வழியில சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும், ரோடெல்லாம் நல்லா டேமேஜ் ஆயிருந்துச்சு. ஏரலுக்கு போனோம். ஆனா அங்க நாங்க போனப்பவே நிறைய பேர் நிறைய பொருட்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேயே நாங்க கேட்டோம், வேற எங்க கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. கொர்க்கைன்ற இடத்துல யாருமே கொடுக்கல, போல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால கொடுக்காத இடத்துல கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்க வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சதும் அவங்களே பக்கத்து ஏரியாவுக்கு யாரும் போகல, அங்க போங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால அங்கதான் போயிட்டு இருக்கோம். இங்க உள்ளவங்களுக்கும் கொடுத்து முடிச்சிட்டோம். சைட்ல பார்த்தா நல்லாவே தெரியுது, அங்கங்க இன்னும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கிடக்கு. அப்படியே வரும்போது வழியில இன்னொரு ஸ்ட்ரீட் கிட்ட நிறைய பேர் இருந்தாங்க. சரி அங்கேயும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்க இப்ப போற இடம் சின்ன மண்பாதை வழியா போகணுன்றதுனால நிறைய பேர் போய் கொடுக்கல எதுவுமே அப்படின்னு சொன்னாங்க. அதனால அங்க கொடுக்கலான்னு போனோம். இங்க சைட்ல இருக்கிறதெல்லாம் பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கும்னு. நாங்க இங்க கொடுத்துட்டு இருக்கும்போதே சைட்ல ஒரு அக்கா, அங்க எங்க தெரு கொஞ்சம் தூரத்துல இருக்கு, அங்கேயே நிறைய பேர் இருக்கோம், வாங்கப்பான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நாங்களும் சரி எவ்வளவு தூரமா இருந்தாலும் போலான்னு சொல்லிட்டு உள்ள போனோம். அங்கேயும் நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணது ஏரல் தான் அதிகமா பாதிப்படைஞ்சுன்னு சொல்லிட்டு போக சொன்னீங்க. ஆனா அங்க தண்ணி இப்ப அந்த அளவுக்கு இல்ல. ஆனா அங்க இருக்க சூழ்நிலையை பார்த்தா அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஃபைனலா இங்கேயே எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டோம். ஆனா ஒரு பண்டல் வாட்டர் பாட்டில் மட்டும் மீந்துச்சு. அதாவது 24 பீஸ் இருக்கும். அந்த ஒரு பண்டல் வாட்டர் பாட்டில் மட்டும் மீந்துருச்சு. அங்க நிறைய போலீஸ் ஆஃபீஸர்லாம் டியூட்டில இருந்தாங்க. அவங்க கிட்ட கொடுத்துட்டோம். ஆனா அதை எங்களால வீடியோ எடுக்க முடியல. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க தூத்துக்குடியில 24ஆம் தேதி அன்னைக்கு தான் இந்த பொருள் எல்லாமே வாங்கி கொடுத்தது. அன்னைக்கு ஃபுல்லாக அந்த பொருள்லாம் கொடுத்துக்கிட்டு மொபைல் சார்ஜ் போட முடியல. ஸோ அதனால் பேட்டரி டவுன் ஆகிடுச்சு. நாளைக்கு தான் வீடியோ போடுவேன்னு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி 25ஆம் தேதி நாங்கள் ஊருக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோ இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன். நாங்கள் இன்றைக்கி பொருள் கொடுக்கல, நேற்றே 24ஆம் தேதியே பொருள் கொடுத்துட்டோம். ஆனால் வீடியோ மட்டும் 25ஆம் தேதி அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டில் என்னால் எந்த அளவுக்கு பெட்டராக ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அங்கே உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டை அங்கே என்னெல்லாம் செலவு பண்ணணும் அதுக்கான ப்ரூஃபு. இங்கேருந்து ஆன்லைனில் மட்டும் எனக்கு வந்த அமௌண்ட்டு 37,252 ரூபா. நான் கலெக்ட் பண்ணது 1,360 ரூபா. என்னோட அமௌண்ட்டை நான் போட்டது 2,000 ரூபா. டோட்டல் அமௌண்ட் 40,612 ரூபா இங்கேருந்து நம்ம கொண்டு போனது. நான் கொண்டு போன அமௌண்ட்டு ஃபுல்லாக அந்த திங்ஸ் வாங்குறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணேன். வேறு என்னோட செலவுக்கு எதுவுமே அதில் கை வைக்கலை.
ஸோ நம்ம என்னென்ன திங்ஸ் வாங்கியிருந்தோம்னா 1/2 கிலோ ரவா பாக்கெட் 400, 10 ரூபா மேரிகோல்டு 400, 10 ரூபா மில்கி பிக்கிஸ் 400, மேகி அது 400, நாப்கின் அது ஒரு 100 பீஸ் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பால் பாக்கெட் 400 பீஸு, வாட்டர் பாட்டில் ஒரு 500 பீஸ் வாங்கியிருந்தோம். ஸோ இதோட டோட்டல் பில்லு வந்து மளிகை கடையில் வாங்கின ரவா, மேரிகோல்டு, மில்க்கு, மேகி, நாப்கின் இதோட பில்லு மட்டும் 28,520 ரூபா வந்துச்சு. அடுத்தது பால் பாக்கெட் வாங்கினது அதோட பில்லு 6,000 ரூபா வந்துச்சு. வாட்டர் பாட்டில் வாங்கினது 2,760 ரூபா வந்துச்சு. அடுத்தது இது எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணுற அந்த கவர் வந்து 450 பீஸ் வாங்கியிருந்தோம். அதோட பில்லு 495 ரூபா. டோட்டலாக இது இல்லாமல் ப்ளஸ் டெம்போக்கு வந்து நாங்கள் இந்த பொருள் எல்லாமே எங்கே ஆறுமுகநேரின்ற ஒரு இடத்துல தான் வாங்கியிருந்தோம். அங்கேருந்து ஏரலுக்கு மட்டும்தான் டெம்போ ரேட் பேசியிருந்தோம். 2,800 ரூபா கேட்டாங்க. நாங்கள் அங்கே ஏரல் போயிட்டு அங்கே ஏற்கனவே நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் பக்கத்தில் உள்ள ஏரியாவுக்கெலாம் போகிறோம், கொர்க்கை அந்த மாதிரி ஏரியாவுக்கெலாம் கொடுக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அங்கே போனோம். அங்கே போயிட்டு சின்ன சின்ன நிறைய தெருவிலலாம் போய் கொடுத்துட்டு இருந்தோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதனால் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கேட்டாங்க. ஸோ ரவுண்டாக 3000 ரூபாயா பேசி டெம்போ வாடகை 3000 ரூபா கொடுத்தோம். டோட்டல் அமௌண்ட்டு எவ்வளோ செலவாச்சுன்னா 40,775 ரூபா செலவாச்சு. ஆனால் நம்ம கொண்டு போன அமௌண்ட்டு 40,612 ரூபா கொண்டு போனோம். மேலே 163 ரூபா செலவாயிருக்கு. அது எங்கள் அமௌண்ட் போட்டுக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இதை முக்கியமாக சொல்லணும், நான் வந்து இது வரைக்கும் இப்படி ஒரு பெரிய அளவில் நல்ல விஷயம் பண்ணது கிடையாது. சின்ன சின்னதாக ஏதாவது பண்ணுவேன். இந்த அளவுக்கு பெருசாக எதுவும் பண்ணது கிடையாது. என்ன இந்த அளவுக்கு பெருசாக பண்ண வச்சது நீங்கள் தான். ஏன்னா நான் சின்ன பையன்தான், ஆனால் இருந்தாலும் என்னை நம்பி ₹1 5,000 ரூபா அந்த அளவுக்கு பெரிய அமௌண்ட் கூட நம்பி அனுப்புனீங்க. அதை வச்சு தான் இந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க அந்த இடத்துல சொன்ன நன்றிகள், வாழ்த்துகள் இது எல்லாமே உங்களை தான் சேரும். அந்த கிரெடிட்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு தான். ஏன்னா நீங்கள் இல்லாமல் இது எதுவுமே நடந்திருக்காது. ஸோ இப்படி ஒரு நல்ல விஷயத்த செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை நம்பி ₹1 5,000 ரூபா வரைக்கும் அனுப்புன எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ஸ்பெஷலாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ஹாப்பி அண்ட் மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பியாக கிறிஸ்மஸை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.